பழனி கோவில் நில விவகாரம். அதுல வந்து யாருக்கு சம்மந்தம் இருக்குங்கிறதுல இன்னும் தெளிவு பிறக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா, முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களோட பேரும் இதுல அடிபடுது. அவருடைய பினாமிகள் தான் வந்து இதுல ஈடுபட்டிருக்காங்கங்கிற விமர்சனத்தையும் உள்ள வைக்கிறாங்க. திமுக தரப்பு தாவேக்கா மேல குற்றச்சாட்ட முன்வைக்குது. இதை யார் வந்து அரசியல் ஆக்குகிறாங்க இங்க? எல்லாரும் அரசியலாக்குறாங்க. இது அரசியல் தான். இது அரசியலாக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. ₹100,00,00,000 லேண்டை ₹2,00,00,000 விற்றுருக்கான், விற்க முயற்சி பண்ணான். திமுக கவர்மெண்ட்லேயும் அந்த முயற்சி நடந்தது, தவிர்க்கப்பட்டது. இப்போ ஏதோ பண்ணிட்டானுங்க, பண்ண பிறகு மாட்டிக்கினாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. மாறி மாறி சேத்த வாரி அடிச்சுக்கிறாங்க. சக்கரபாணி இன்வால்வ்னு தாவேகா சொல்லுது, தாவேகாவில் யாரோ இன்வால்வ்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது தப்பு, அதில் சந்தேகம் கிடையாது. அதுவும் அன்றைக்கி லீவில் போன அந்த பதிவாளருக்கு பதிலாக புதுசாக ஒருத்தர் கூட்டினதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஃபிஷி, ஏதோ தப்பு நடந்திருக்குன்றது முறையாக நம்புவதற்கு காரணம் இருக்குது. சிபிசிஐடி விசாரணை போயிருக்கிறதால அவன் வரட்டும், அவர்கள் சிபிசிஐடி அறிக்கை கொடுப்பாங்க, அப்போ பேசலாம். நிறுத்தப்பட்டிருக்கு 100 கோடி நிலம் இன்றைக்கு அரசிடம் தான் இருக்குது. இன்றைக்கி அது விற்கப்படலை.